கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஊர்கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஊரில் இருக்கிற ஏழை பணக்காரன் ஜாதி மதம்னு எதுவுமே பார்க்காம எல்லாருமே ஒன்றா கூட்டாக சேர்ந்து தங்களுடைய பலத்தை காமிக்கணுன்றது தான். இந்த மாதிரி தான் சவரிக்காடு ஊரில் இருக்கிற எல்லா நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்கிற படம் தான் சவரிக்காடு. இந்த படத்துடைய பெஸ்ட்டான விஷயங்கள் பற்றிலாம் இந்த படத்துடைய டீம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ சவரிக்காடு இந்த ஊரை பற்றியும் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பற்றியும் ரொம்ப தெளிவாகவும் நிறைவாகவும் சொல்லியிருக்கிற ஒரு படமாக வந்து சவரிக்காடு அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் படமோ இல்லாட்டி பல பேர் சேர்ந்து ஒரு படம் வந்து நம்ம உருவாக்கும் பொழுது லைக் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இல்லாட்டி அவங்கள வந்து இந்த படம் மூலமாக நல்லா வெளி காமிச்சிக்கலான்ற மாதிரி தான் நிறைய பேர் படங்கள் எடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஊரையும் அந்த ஊர் மக்களை பற்றியும் வந்து சொல்கிறதுக்காக படங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக. அண்ட் இந்த படத்தை வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கீங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், ரஜினி சார் கமல் சார் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடித்து அந்த படங்கள் வெளிவந்து வெற்றி அடைஞ்சாலும் உங்களை மாதிரியான புதிய படைப்பாளிகளும் வந்து தாராளமாக வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுக்குறதே வந்து நம்பிக்கை தான். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்கள் மாதிரி என்னுடைய இந்த படமும் வந்து வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு, எப்போ முடிவெடுத்தீங்க? இல்லை, இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்பிக்கையாக தான் இருக்கேன். அது வந்து சினிமாவில் வந்து நம்பினா வெற்றி நிச்சயங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு பாதையில் தான் வந்து செயல்பட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிரமங்கள்லாம் இருந்தது. ஸோ அதை தாண்டி வந்து இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லோரும் வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு இது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சேம் டீம் தான். சவரிக்காடுங்கிறது வந்து ஒரு டீம் தான். அதுவும் ஒரு ஊர் சம்மந்தமான கதை தான். அது வந்து பழனி பக்கத்தில் வந்து கொடைக்கானலில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஊரில் வந்து இருக்கிற ஊர் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து லைவாக பண்ணியிருக்கோம். ஓகே சார், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணி காமெடி நடிகர்களான சூரி, ரோபோ சங்கர் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாலும் சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அண்ட் இந்த இன்டர்வியூக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்காரு அப்படின்னா இந்த படம் அவரை வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சார்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சார், உங்களை வந்து பெரும்பாலும் நாங்கள் இன்டர்வியூவில் வந்து அதிகமாக பார்த்ததில்ல, ஒரு சில படங்களுக்கு தான் நீங்கள் வரீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படமாக அது இருக்கும், இல்லாட்டி அந்த டீமுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணுன்னா தான் நீங்கள் வர மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்ததுக்கான காரணம் என்ன? இந்த படம் வந்து முதல்ல கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு இயக்குனர் வந்து கதையை சொன்னப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு அவங்க கிராமம் அந்த காடு அது வந்து ஒரு காடே ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 மர்மமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று காடுனாலே ஒரு மர்மம் இருக்கும் எப்பயுமே. அப்புறம் அது உருவாக்குற பயத்தோடு சேர்ந்து நான் வந்து ஒரு வனத்துறை அதிகாரியாக இருப்பேன். இவங்களை என் மூலமாக ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2மே துரத்திக்கிட்டே இருக்கும், காடும் நானும் துரத்திக்கிட்டே இருப்போம் அவங்கள. அப்படித்தான் அந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. அதனால் எனக்கு வந்து முழுக்க வந்து இந்த படத்துக்கு வந்து ரெண்டாவது எனக்கு பார்த்த உடனே கதையை கேட்ட உடனே கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அவரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட சப்போர்ட்டை இது பண்ணுறேன். ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரியே வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து படமாக எடுத்திருக்காரு. ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை வந்து படமாகவும் வந்திருக்கு. இன்றைக்கி பெரிய போராட்டங்களுக்கு பின்னாடி அவரோட ஒரு நேர்மையான நல்ல குணத்தினால இந்த படம் வந்து ஒரு புதிய வியூகத்தோட நிறைய பப்ளிசிட்டிலாம் நிறைய பண்ணி இது வந்து ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் அம்மணி படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து சவரிக்காடு படத்துலேயே வந்து நடிச்சிருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? ஆக்சுவலி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரை வந்து நான் பார்த்தேன். எப்படி அந்த 4 பசங்களோட நீங்களும் நினைஞ்சு அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. உண்மைதான். ஃபர்ஸ்ட் சொல்ல போனால் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்டோரி, காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம்.
அதில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் மட்டும் இல்லை, உண்மையான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஷூட் பண்ணும்போது பொதுவாகவே நமக்கு நார்மலாகவே ஒரு ஃபாரஸ்ட்னால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் என்னோட சேர்த்து இன்னொருத்தங்களும் இருக்காங்க. 2 பொண்ணுங்களாக நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5 பேருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃபாரஸ்ட்னாலே அனிமல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யானை வர்றது, சிங்கம் வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. இதுக்கப்புறம் எனக்கும் எல்லா 5 பேருக்கும் நல்ல ஒரு லைஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகுமார் சார் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரில் வந்து இருந்திருப்பீங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கு படம் பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருந்தது? என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமாக இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உண்மையிலே எப்படி காமா? அந்த மாதிரி இல்லையே, காமாதார். ஃபைன். அண்ட் அம்பானி சங்கர், ஸோ பெரிய ஹீரோஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய ஹீரோக்களோட வந்து நீங்கள் இணைந்து நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய காமெடியை வந்து தனித்துவமாக நீங்கள் நிறைய படங்களை வந்து காமிச்சிட்டும் இருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர்வான ட்ராக் வந்து உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து ரசிக்கிற வகையில் இருக்குது. ஸோ உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், அந்த ட்ராக் பற்றிலாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். சபரிக்காடு படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு கிருஷ்ணகுமார் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய சார் கூட ட்ராக் அதாவது அவங்க ஒரு செப்பரேட் ட்ராக்கில் வந்துட்டு இருப்பாங்க. அதே ஊருக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறக்கா நாங்கள் ஒரு நாடக கம்பெனி நடத்துவோம். ஸோ சூரிய சார் தான் அந்த நாடக கம்பெனி ஓனரு, நான் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு. அண்ட் ரோபோ சங்கர் சார் பண்ணியிருக்காப்புல, அவர் வந்து கேப்டன் நம்ம விஜயகாந்த் சார் கேட்டப்பில் தான் பண்ணியிருப்பார். ஸோ எங்களுக்குள்ளே நடக்கிற கலாட்டங்கள் அது தனியாக போயிட்டுருக்கும். பட் இவங்க அட் த சேம் டைம் வந்து அவங்க அந்த ஊருக்கு வருவாங்க. ஸோ பாசிங்கில் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்திப்பு இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா கதையோடு இருக்க மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அகைன் திருப்பி ஒரு ட்ராக்காக அந்த படத்தில் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி டிவியில் அந்த சீன்ஸ் நிறையா இடங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி எங்களோட சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் சூரிய சார் கூட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கடுத்து இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன். அதாவது நாங்கள் என்ன தான் டென்ஷனாக இருந்தாலும் சாங்ஸ் கேட்டால் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னா காமெடியை பார்க்கும்போது தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வேலையை வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துடைய இசையமைப்பாளர்கிட்ட வந்து நம்ம பேசலாம். ஆக்சுவலி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து ஹைலைட் பண்ண விஷயம் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஸோ மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டி வந்து மாறாமல் அப்படியே கொடுத்துருக்கீங்க. சவரிக்காடை வந்து அப்படியே எங்களுக்காக வந்து அந்த மியூசிக் மூலமாக கன்வே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது. ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் பற்றி சொல்லுங்கள். எத்தனை பாடல்கள் இருக்குது, யாரெல்லாம் பாடியிருக்காங்க? மொத்தம் இதில் 4 சாங்கு இந்த படத்தில். முதல்ல கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு படத்துக்கு முன்னாடியே நண்பர்கள் தான் நாங்கள் 2 பேரும். அவர் முதல்ல வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ நான் என்ன நினச்சேன், அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் நடிக்க வேற போகிறேன், சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நான் ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தேன். பட் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு காடு, அதுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்க, லைட்டு கிட்ட எதுவும் கிடையாது, இருட்டில் இருக்காங்க, அது பேக் ட்ராப்பில் ஒரு சாங் பண்ணுங்க அப்படின்னு. இதான் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன சுச்சுவேஷன். சரி, அப்போவே எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் வந்துடுச்சு. அந்த சாங் தான் உண்மையில் ஹைலைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 4 சாங்கில் தொடர்ந்து அவங்க ஊர் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி ஒரு திருவிழா வரும், அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் காட்டலான்னு சொன்னார். அதுக்கு ஒரு சாங் போட்ட முதல்ல அது ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி இவங்க சிட்டியில் படிச்சுட்டு ஊருக்கு போகிறாங்க, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லிரிக்ஸில் ஒரு லைன் வருதுன்னா அந்த கிராமத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லைன் வரும். 2 மாற்றி வர மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஃபோக்கு அதுமாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த பாட்டம் நல்லா வந்திருக்கு. அது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் வந்து 5 கேரக்டர் தான். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பேர் தான் இருப்பாங்க. அந்த 5ஆவதோட 5 கேரக்டரோட 6ஆவது கேரக்டராக மியூசிக் சவுண்டு இருக்கும். அந்த அவ்வளோ ஸ்கோப் எனக்கு கிடச்சிது அந்த படத்தில். ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த கார்டு இன்டீரியர் லொக்கேஷன் இந்த எந்த படத்துலையுமே வந்திருக்காது அந்த மாதிரி லொக்கேஷன். அதுமாதிரி டீப் ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். சொன்ன மாதிரி இந்த படம் வந்து சண்முகராஜன் சொன்ன மாதிரி டெக்னீஷியன் அப்படின்ற ரேஞ்சில்
படம் முடிச்சதோட எங்கள் பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து கிருஷ்ணகுமாருக்கு தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா ஒரு படத்தை வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து தேட்டரில் இருக்கிற ஃபீல் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அது வந்து இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் மூலமாகவும் டெக்னீஷியன்ஸ் மூலமாகவும் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பற்றி டெஃபினெட்லி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு சினிமாத்தனம் இல்லாத சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது சவரிக்காடை வந்து அப்படியே நீங்கள் பதிய வச்சுருக்கீங்க இந்த படம் மூலமானு கூட சொல்லலாம். சார் வந்து சொன்னார் லைட்டே இருட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றும் இல்லாமல் காடு அப்படின்னும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி லைட்டிங் நம்ம பண்ண முடியாது. அந்த இடத்துல நேச்சர் என்ன கொடுக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியும்ல. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படம் பண்ணது? ஜி வந்து ஃபஸ்ட்டு சொன்னாப்புல இந்த மாதிரி ஜி கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அது எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாப்புல. சரிஜி பண்ணலாம் ஜி அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் சொன்னாப்புல. சொன்னதுக்கப்புறம் அதிலே தெரிஞ்சிச்சு நமக்கும் கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் பார்க்க போனோம். அது லொக்கேஷன் பார்க்கப்போ தான் தெரிஞ்சு நானும் பழனி தான், பட்டு பழனிக்குள்ளே இப்படி ஒரு லொக்கேஷன் ஃபாரஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு அப்போ எல்லாம் பார்த்து லொக்கேஷன்லாம் பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்காக ஆரம்பித்தோம். அந்த ஷூட்டிங் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த மெட்டீரியலாக எடுத்து இங்கேருந்து எடுத்து உள்ளே கொண்டு போவோம். எல்லாம் அங்கேருந்து உள்ளே லாங்கு ரொம்ப ரொம்ப லாங்கு அது உள்ளே போயிட்டு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சு அதுக்கப்புறம் இதுதான் ஷூட்டிங்காக ஆரம்பித்தோம். அப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை வரும், அதுலேயும் கொஞ்சம் போராடி தான் அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு நாள் இதே மாதிரி தான் மழை வந்துருச்சு. டோட்டலாக மழை வந்ததுக்கப்புறம் தான் பெரிய தார்பாயெல்லாம் கொண்டு போயிருந்தோம். கொண்டு போயிட்டு அப்புறம் சாரெல்லாம் அதெல்லாம் உட்காந்து எல்லாம் கேமரா எல்லாம் உள்ளே அதே செட் பண்ணி எல்லாம் உள்ளே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே வந்துட்டாங்க. வந்து என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆகிட்டுருக்கு, யானை வரைக்கும் கீழே வரப்போகுது, நீங்கள் சார் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன விஷயம்னா இல்லை சார் நான் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி எல்லாம் சேஃபாக தான் அப்படியே கிளம்பி வந்தோம். அது வந்து ஃபாரஸ்ட்டுங்கிறப்ப எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது. புதுவிதமான அனுபவம் இந்த படம் மூலமா வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். டெஃபினட்டாக அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபைன், ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னா சவரிக்காடு ஊரில் இருக்கிற சில பேரை வந்து நீங்கள் நடிக்க வச்சுருக்கிறது தான். ஸோ சில பேர் வந்து லைக் இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு நடிகர்களை நடிக்க வச்சாலும் ஒரு சில கேரக்டருக்கு எங்கள் ஊர் ஆளுங்க நடித்தா மட்டும்தான் அவங்க வாழ்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லையா ரவீந்திரன் சார். என்ன மாதிரியான கேரக்டர் சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் கேரக்டர் பற்றி ஆடியன்ஸ்க்காக சொல்லுங்கள். முதல்ல வந்து எனக்கு இது நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க, நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் டிவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட நடிக்கும்போது வந்து நானும் அண்ணனும் ஒரே வில்லேஜ். அப்போ வந்து அண்ணையாட சொன்னார் இந்த மாதிரி நம்ம படம் பண்ணலாம் இருக்குண்டா அப்படின்னாரு. சரிண்ணே பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு இப்போ என்கிட்ட டைட்டில் சொன்னார், 2-3 இது சொல்லிவிட்டு அப்புறம் சவரிக்காடுன்னு சொன்னார். என்னண்ணே சொல்கிறீங்க சவரிக்காடு? நானும் அண்ணனும் படம் எடுக்கிறதுக்கு முதல்லையே கொடைக்கானல் போயிட்டு வருவான். வரும்போது அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்லீப்பாக கீழே விழுந்துட்டான். விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்கேன். அந்த இப்போ யாருமே இல்லை அந்த இடத்துல. அவருக்கு மொழியெல்லாம் கிராச் ஆகி எனக்கு மொழியெல்லாம் கிராச் ஆகி தூக்கி விட கூட ஆடல. நானும் அவருமா எந்திரிச்சு என்னன்னு விழுந்த இடத்துலயும் இப்படி சொல்றீங்க? ஆமா நைட்ல ஆமா யாரும் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அதில் பெரிய எந்த பக்கம் வண்டி வராது அந்த பக்கம் வராது. நானும் அவர் மட்டும் வந்தது. அப்புறம் பார்த்துட்டு நானும் அவருமா எந்திரிச்சு பைக் எடுத்தால் பைக் ஓட்ட முடியாது. எனக்கு பயம் வேறு. இப்போ ஒரு 2வது இவர்கிட்ட கேட்குறேன் என்னென்னு அந்த விழுந்த இடத்துலேயே இப்போ படத்தை எடுக்கிறோம் சொல்றியானே என்னென்ன அப்படின்னு. எனக்கு அந்த இல்லைடா தம்பி நம்ம பண்ணலான்னு இருக்கேன், நான் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்போ நானும் விட்டு நாங்கள் வந்து கோயில் அந்த பைக்கில் வந்து விழுந்து கோயிலில் போயெல்லாம் திண்ணூர்லாம் போட்டேன், மந்திரிச்சிட்டுலாம் வந்தான். எனக்குலாம் 3 நாள் ஜுரம் வந்து படுத்துட்டேன். அப்புறம் இருக்கிறது பேரை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயந்தேன். சரி எப்படி ரொம்ப ரிஸ்க் இல்லைனே, அங்கே போய் எப்படி பண்ண முடியுமா, இவ்வளோ கில்ஸில் இத்தனை வேத்த கூட்டு போய் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி பண்ணிடலாம், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னாரு. சரிண்ணே பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே திருலிங்கான இடம். நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கு, எல்லாம் பேப்பரில் டெய்லி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் போய் சரி ஷூட்டிங் பண்ணுறப்ப இருந்தாலும் பயங்கரமான சாரெல்லாம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு ஒரு பையன் என்னென்னா சாரை பார்த்தா பையன், இந்த பக்கம் மழையை பார்த்தா பையன். சார் நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன அந்த ஃபைட் சீனுக்கு அடிக்கும் போதே என்னை வேணும் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அந்த பையன் வேறு எனக்கு காதை பிடிச்சிட்டே இருப்பேன் நான். சாரை பார்த்தாலும் பையன், இந்த பக்கம் காட்டை பார்த்தாலும் பையன் அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டேன். இல்லை எல்லா டீமும் எங்களுக்கு நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க.
மியூசிக் டைரக்டர், கேமராமேனு எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அந்த காட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் தான் வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். ஸோ ஸ்வாதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள், உங்களுடைய நடனம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஸ்வாதி. அண்ட் சவரிக்காடு படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர் பற்றி நேயர்களுக்காக சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாருமே உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இல்லை, ஃபுல்லாக கஷ்டப்பட்டு மட்டும்தான் பண்ணோமே. பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு பெரிய திக் ஃபாரஸ்ட்குள்ளே போய் பண்ணுற மாதிரி. ஸோ டெய்லி வந்து 3 hours தான் நாங்கள் தூங்குவோம். பிகாஸ் போகிறதுக்கு ட்ராவலிங் ஒரு 5 hours, வரதுக்கு ட்ராவலிங் 5 hours. த சேம் டைம் வி ஹேவ் டு ஃபினிஷ் த ஷூட். பிகாஸ் நாங்கள் கொடைக்கானலில் பண்ணனால இருட்டாகிறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கணும். ஒரு 5 o'clock நாங்கள் வெளில வரலன்னா எல்லா அனிமல்ஸும் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கெலாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஹலோ சொல்லிவிட்டு வி ஹேட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல். ஒரு பெரிய மாடு வந்து கார் மாடி நின்று இவ பயந்து நான் பயந்து we had a very bad experience but it was really good. So my character is Lathandra ஒரு character. So very nice. Actually இதில் நாங்கள் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கு படம் முடிஞ்சு நிஜமாக ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இந்த க்ரூ வந்து சீரியஸாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் கிருஷ்ணகுமார் சார். எங்களுக்கு 3 hours டைமிங் தூங்க இருந்தால் கூட அவருக்கு 1 hour தான் இருக்கும். அந்த 1 hourலேயும் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்படியே எழுந்து வந்துடுவா. ஹி டோன்ட் ஈவன் ஸ்லீப். ஸோ இட்ஸ் லைக் தட். ஓகே, அதாவது ஹீரோயின்ஸ் இல்லாட்டி ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கா அப்படின்ட்டு கேர்ள்ஸ் எப்போவுமே வந்து இருக்கும் அவங்களுடைய மைண்டில், கம்ஃபர்ட்டாக நம்ம இருக்குமோ அப்படின்ட்டு. அது இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் 2 பேருமே வந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்குமே. சூப்பர் சார். உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, புது நடிகர்கள் அண்ட் புது இயக்குநர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ சார் மாதிரியான புது ஆட்கள் வந்து உங்ககிட்ட அறிவு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பேசும்போது சரி அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தான் அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க பேசும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு. அது அப்படியே திரைக்கு கொண்டு வர முடியுதா, இல்லை அந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் திரைக்கு கொண்டு வர முடியலன்னா எதனால் அதெல்லாம் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது அவர் சொன்ன விஷயங்களை விட கூடுதலாகவே தான் அந்த திரையில் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப பலமாக இருந்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் அதை வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை. அவர் என்னன்னா இப்போ எங்கள் எல்லாரையுமே வந்து ஒரு அங்கே அழைச்சிட்டு போனது அப்படின்றது வந்து இப்போ ரவி மாதிரி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க மாதிரி எங்களை மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு செகண்டரின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து மெயினாக வச்சுருந்தது அந்த காடு. இப்போ அந்த இதில் வந்து ஸ்கிரிப்டில் வந்து தெளிவான ஒரு சிந்தனை இருந்ததுனால நீங்கள் வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப நம்ம நினச்சதை விட கூடுதலாக வந்திருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது சவால் நிறைந்ததாக இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கிராமத்தில் வாழ்ந்தவங்க தான். அப்போ கிராமத்தில் வாழ்ந்தப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும், ஒரு மர்மமான இடம் அல்லது ஒரு நபர் இருப்பார். இந்த கேரக்டர் வந்து இப்போ எங்கள் ஊர்ல பாட்சான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எப்போ வந்து ஊருக்குள்ளே வருவார், இல்லை எப்போ அவர் இடத்துக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து போயிட்டு நம்ம வர முடியாது, அருவாளை எங்கேருந்து வேணாலும் பழமரத்துக்குள்ளேருந்து பனைமர காட்டுக்குள்ளேருந்து வீசுவார். இப்படிலாம் மித்து இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இடத்த பற்றி ஒரு மித்து இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு விஷயந்தான் சவரிக்காடு இவங்களை பொறுத்தளவில். அங்கே வாழ்ந்த கிருஷ்ணகுமாராக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ஒளிப்பதிவாளர் சொன்னார், நான் பழனிக்காரன், எனக்கு ஆனால் அந்த காடை பற்றி அவ்வளோ இதுன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ அந்த மர்மம் வந்து அந்த காட்டில் இருக்கிறப்ப அது மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே பதிஞ்சிருக்கிறப்ப அந்த பிரதேசத்துக்குள்ளே கேமராவை தூக்கிட்டு போகிறதுன்றதே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அது எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறத அவர் வந்து ஆழ் மனதிலிருந்து அதை கொண்டு போயிருக்காரு. அதனால ரிசல்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதுவரை யாருமே பதிவு பண்ணாத, சொல்லப்போனால் இதில் அறிமுகம் யாருன்னா சவரிக்காடு தான் அறிமுகமாயிருக்கு. அப்படிதான் சொல்லணும். சவரிக்காடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் நியூஸ்லேயும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ரவீந்திரன் கூட வந்து சொல்லியிருந்தாரு, லைக் அமேசான் காடு மாதிரி ஒரு அடர்த்தியான காடுன்னு சொல்கிறத விட நிறைய உள்ளே போன
கொஞ்சம் பயம் இருக்கும் அண்டு ரொம்ப டஃப்பான ஒரு பிளேஸ் அதை ஷூட் பண்ணுறதுக்கு. அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு அது மித்தா தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அது உண்மைன்ற மாதிரி நம்பியிருக்கலாம், அதனால் இந்த படமும் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன். நீங்கள் வந்து அந்த காட்டில் இது உண்மையிலே இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், இல்லாட்டி அங்கே ஷூட்டிங் எடுக்கிறப்போ எல்லாருமே தனித்தனியாக எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஏன் அந்த கார்டு ஆக்சுவலி தேர்வெடுத்தீங்க? அங்கே தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதனால்? இல்லை, அந்த கதையை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாரஸ்ட் சம்மந்தமாக தான் பண்ணோம். அப்போ வந்து அந்த டைட்டில் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஃபாரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய பேர் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நான் நண்பர்கள்ட்டையும் மற்றவங்ககிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டிலாக சொல்லிட்டு வந்தேன். அப்போ வந்து சவரி காடுங்கிறது எனக்கு உள் மனதிலே இருந்தது, வைக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு என்னவோ தெரியல, இந்த படம் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது, அவர் தம்பி சொன்ன மாதிரி உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த படம் தொட்டதுலேருந்தே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் தான், வேற மாதிரி இருக்கும். சார் சொல்கிறது வந்து என்னென்னா எல்லாமே அவருக்கு சேரும் அப்படின்னா புகழ் மட்டும் எனக்கு சேராது. இதில் இருக்கிற ஆபத்து அமானுஷமான அந்த விஷயம் கூட எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மை தான், ஏதோ இந்த டைட்டில் ஒரு விஷயம் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரகிள் வெளியிலே வர முடியல. ஆனால் இது ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அது வைக்கிறப்ப எனக்குள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது, இந்த டைட்டில் வைக்கலாமா வேணாமான்ட்டு. ஆனால் அந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு ரொம்ப சம்மந்தமாக இருந்தது. எப்படின்னா சொன்னால் ஓகே ரீச் சவரிக்காடு என்ன எல்லாருமே சேனல் எல்லாருமே இப்போ நடிச்ச ஆர்டிஸ்ட் இப்போ படம் இந்த சாங் ஒன்று பார்த்தீங்க, ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒன்று வந்து மலேசியாவில். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர், ஹீரோஸ், அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணாங்க, ப்ரொடியூசர் எல்லாமே. அவங்க இந்த ட்ரைலர் எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொன்னாங்க, இந்த படம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க என்ன சவரிக்காடு அப்படின்னா. அது ஏதோ ஒரு விஷயம், இதுதான் இந்த கேள்வி தான் இந்த படம், அது என்னன்னு எனக்கே தெரியல. இந்த படத்தில் வந்து ஜாயிண்ட் ப்ரொடியூசராக வந்து முரளின்னு சொல்லிட்டு அண்ணா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் இந்த படம் லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க முரளி, மோகன், அவங்க 2 பேர் தான் காரணம். சீரியஸாக இருக்குது வேறு, ஐசிவாரில் இருக்குது ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா, அந்த ஐசிவாரில் இருக்கிறத என்னையும் என்னோடய டீமே இந்த படத்தை வெளியில் கொண்டு வந்து இந்த 3 பேர், 2 பேர் வந்து மோகன், முரளின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர், அவங்க ஜாயிண்ட் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு சங்கத்தில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் பேரை வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ அதால் வந்து படம் வெற்றி அடைஞ்சு ஓகே அப்படின்னா அவர் பேர் அப்புறம் சொல்லிடலாம். இவங்க தான் முக்கிய காரணம் நாங்கள் இங்கே உட்கார்றதுக்காக தான். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிருக்கா அப்படின்னா உங்களுடைய கதை, உங்களுடைய டைரக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர படங்களும் வந்து டெஃபினெட்லி வெற்றி. அப்புறம் ஒரே ஒரு இது, நான் ஏன்னா என்னோடய ஆடியோ லான்ச்லேயே சொல்ல பெரிய தவறு பண்ணிட்டேன் நான். என்னென்னா ஆக்சுவலாக சார் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து கஸ்தூரி ராஜா சாருடைய ஆஃபீஸில் இருந்தேன்னு சொல்லிட்டு, நான் 99 வந்து கஸ்தூரி ராஜா சார் ஆஃபீஸில் துளுவுதலமே காதல் கொண்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸு, திருடா தேடி, சுல்லான், இது மாதிரி வந்து தனுஷ் சார் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்பாட்டில் இருப்பேன். அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு காரணம், இந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா சார், அந்த அம்மா தனுஷ் சார் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் செல்வராமன் சார். ஏன்னா இது ஆடியோ லான்ச்சில் நான் சொல்ல அந்த வாய்ப்பு வந்து ஏதோ இம்மாதிரி ஒரு பதற்றத்துலேயும் அன்றைக்கி இருந்து எனக்கு பிரச்சனைகள் நான் சொல்ல வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கி 99 அவங்க போட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இன்றைக்கி வந்து 2017 வந்து ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக வந்து ஒரு கலைஞர் டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அதுக்கு வந்து என்னை மனமார்ந்த நன்றி வந்து கஸ்தூரி சாருக்கு, அந்த அம்மாவுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். தனுஷ் சார் ஃபேமிலிக்கு என்னுடைய மனமார்ந்த என்னோடய குடும்பத்தை சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான்.